இன்றைய கிளாஸ்ல நாம வந்து அ ஒரு கதைக்கிறதுக்கான ஒரு சின்ன ஒரு வாய்ப்பு ஒண்ணு உங்களுக்கு நான் தரப்போறேன். சரியா? அந்த வாய்ப்ப பயன்படுத்திக் கொள்ளுங்கோ. வாழ சரி. இப்ப வாழ ஆ சரி முதல்ல விஷயன்ட்ட இருந்தே தொடங்குவோம். சரியா? ஆ ஆம். விஷயம் நீங்க சொல்லுங்கோ. இந்த பேனா இருக்கு தானே பேனா. இந்த இருக்குங்கோ பேனாவ பேனா பத்தி பேனாவ பற்றி ஒரு 5 வாக்கியம் சொல்லணும். நல்ல நீளமான ஒரு 5 சொல்லுக்கு குறையாத நீளமான வாக்கியமா இருக்கணும். 5 வாக்கியம் சொல்லணும். சொல்லுங்க. பேனாவ பற்றி சொல்லுங்க. පේනාවලෙන් මඩ ලියන්ට පුළුවන් பேனா வெளின் மட்ட லியான்னு புழுவாங்க. அப்படியா? ය ஓ! பேனா வெளிங்டா என்ன அர்த்தம்? පේනා පේනියාත් பேனையால் இல்ல. அது பேனின். පේනින් பேனின். பேனின். பேனின் නෙමෙයි. පේනෙන් பேனின். பேனின். පෑනින් பேனின். பே பே பே. பேனின் මට ලියන්න පුළුවන්. මඩ ලියන්ට පුළුවන් மட லியන්න පුළුවන් இல்ல. பேனின் மட லியන්න පුළුවන්ன்னு சொன்னா, பேனாவால் சேறு எழுத முடியும். පේනෙන් මඩ சேறு. ලියන්ට පුළුවන් மட்ட லியන්න පුළුවන්. என்னால் எழுத முடியும். මට්ට ලියන්ට පුළුවන් ம். அடுத்தது? පුළුවන් පේනයින් පේනවලින් අනිත් මිනිසට දායත් දෙට පුළුවන් දායත් விளங்கல. මට තේරුන්නේ අනිත් මිනිස්සුවට අපි දායත් දායත් වලින් පේන දෙට පුළුවන් නෑ. මට පැහැදිලි මත්ය නෑ. குடுக்குறீங்க பேனியால இல்ல இருக்கு பெருசா குடுக்குறீங்க நீ ඕ. දායත් තෑගි, තෑගි. තෑගිය දෙට පුළුවන් තෑගි දෙන්න පුළුවන්. තෑගිය இல்ல. තෑගි දෙන්න පුළුවන්. දෑගි දෑගි ඕ. දෙන්න පුළුවන් තෑග්ගක් විදිහට පෑනක් දෙන්න පුළුවන්. තෑගත් විදියට දේපේනා දෙන්ඩ පුළුවන් பேனக் දෙන්න පුළුවන්. ஒரு பேனா குடுக்கலாம். பேன் දෙන්න පුළුවන්. පේනක් பேனைகள் குடுக்கலாம். පේනක් දෙන්ඩ පුළුවන් ஓ! பேன் දෙන්න පුළුවන්. பேனாக்கள். பேன் ன்னு சொன்னா பேனாக்கள். யா பேனண்டா பேனா. பேன்னு சொன்னா பேனாக்கள். பேன். யா சரியா? பேன் දෙන්න පුළුවන්. யா பேனாக்கள் குடுக்க முடியும். அடுத்த வாக்கியம். ඊළඟ வாக்கியம். ඉළඟ වාගේ පේනාවේ මේලෝගේ ඉසරාම කීනේසි අම්බු කරගත්තා விளங்கல. මේ ලෝගෙන් ඉසල්ලම පේනාවෙන් ගෙනගත්තේ ගිනියේ චීනයි விளங்கல. தேர்வுன்னா என்ன? பேனாவை முதல் இந்த உலகத்துக்கு கொண்டு வந்தது சீனர்கள் அதுக்கு எப்படி சொல்றது? மீ லோகே லோகே இல்ல. பேனேவலின் லோகேன்னு ஒரு வசனம் இல்ல. மே லோகே. மே ரட்டே லோகே. லோகி லோகே இல்ல. லோகே. லோகி லோகே இல்ல. லோகே. இக்கன வரும் அப்ப லோகே இல்ல. லோகே. லோகே. கே 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 கே. லோகே. 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 லோகி ஆ. லோகே ඉස්සල්ලාම ஆ. කිනේසේ මිනිසු තමයි පෙනල්ල ගෙනාවේ රටි இல்ல. அது கிளியர் இல்ல. அப்ப இல்லாம என்ன என்ன கொண்டு வந்தாங்க? பேனிய முதல் இந்த உலகத்துக்கு அறிமுகப்படுத்தியவர்கள் சீனர்கள் ஓ! அத எப்படி சொல்றது? மே லோகெට ලෝකෙ මුලින්ම ලෝකෙට මුලින්ම ඔව්. පෑන් හඳුන්වා දීමක් මුලින්ම දුන්නේ. පෑන හඳුන්වා දීම් කරේ. පෑන හඳුන්වලා දුන්නේ. පේන හඳුන්වලා දුන්නේ. අන්තුන්න දුන්නේ ඔව්. එහෙම නැත්නම් පෑන් නිෂ්පාදනය කරේ. பேனா உருவாக்கியது. ඔව්. சீனு. නිෂ්පාදනය කරේ சீனு නැත්නම් சீனென். சீனென்னு சொன்னா சீனாக்கள். சீனாவில் இருந்துன்னு அர்த்தம். சீனுன்னு சொன்னா சீனர்கள். சீனு. சீனர்கள். சீனு சீனு. சீனு. அப்படி இல்லைன்னா சீனென்னு சொல்லுங்க. சீனென். சைனா චීනෙන් நாள். ඔව්. ඔව්. මේ ලෝකෙට මුලින්ම පෑන් හඳුන්වා දීමක් කරේ චීනෙන්. චීනෙන් තමයි මුලින්ම චීනෙන් ඔව්. ඊළඟට මේ ලෝකේ
ආය කියන්නේ කොහොමද? මේ ලෝකෙට මුලින්ම පෙන් හඳුලා දුන්නද? හඳුන්වලා දුන්නේ அறிமுகப்படுத்தியது. හඳුන්වලා දුන්නේ அறிமுகப்படுத்தியது චීනෙන් சீனாவினால். ඊළඟ වාක්‍ය කියන්න. පේන වලින් හොඳ මේගේ මාර්ගික තමයි පාර්කර්. ம்? පේන වලින් හොඳ මාර්ගික තමයි පාර්කර්. PARKER. මොකද්ද பேனாவலின் பேனாக்களால் பேனைகளில் ஓ உலகில் உள்ள பேனைகளில் சிறந்தது பார்க்கர். அதை எப்படி சொல்றது? ලෝකෙට මුලින්ම හොඳම පේන තමයි පාර්කර්. இல்ல මේ ලෝකයේ තිබෙන පෑන් වලින් මේ ලෝකෙ තිබුණ පෑන් වලින් මේ ලෝකේ තියෙන இருக்கிற ලෝකෙ තියෙන මේ ලෝකේ තියෙන පෑන් වලින් පෑன் වලිன் பிரசித்தம அதாவது பிரசித்தன என்ன அர்த்தம்? பிரசித்தி பெற்ற பிரசித்தி பெற்ற பிரசித்த என்று சொன்னால் பிரசித்தி பெற்ற அல்லது புகழ் பெற்ற பிரசித்த பேன பாக்கர். ඊළඟට ද ප්‍රසිද්ධ පේනා පාර්කර් එක්සත් රාජධානිය අදනු. එක්සත් රාජධානය තමයි නිෂ්පාදනය කරන්නේ. එක්සත් රාජධානිය තමයි නිෂ්පාදනය කරන්නේ. පෑන පාකර් පෑන නිෂ්පාදනය කරන්නේ එක්සත් රාජධානයෙන්. එක්සත් රාජධානයෙන්. அப்ப பாக்கர் பேனா உருவாக்குறது, அதாவது வெளியிடுறது, இந்த பேனாக்களை வந்துட்டு வெளியிடுறது யாரு, உருவாக்குறது யாருன்னு சொன்னால் யூகேயால. சரியா? சரி, அப்ப அந்த விஷயம் சரி. இப்ப பாலனையாவுக்கு ஒரு 5 வாக்கியம் நீங்க சொல்லணும். உங்களை பற்றி பொய் சொல்லணும். அது நிறைய சொல்லலாம். ஏக வந்துட்ட மக்கியண்ட புடுவோம். உங்களை பற்றி சொல்லுங்க பாப்போம். ஒரு 5 பொய் சொல்லுங்க உங்களை பற்றி. நான் இன்னார் தான், நான் இப்படித்தான் இருக்கிறேன், நான் இந்த மாதிரி தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி, நான் எனக்கு இது பிடிக்கும், எனக்கு இது பிடிக்காது, அப்படி ஏதாவது சொல்லலாம். ஒரு 5 வாக்கியம் சொல்லுங்க பாப்போம். கொடாக்கி என்ற புடுவோம். பாலனியா உங்களை தான் பட்டங்க உற்சாகரனே பாலமாத்தியா என்ன சொல்றீங்க? ஓகே நான் அவர் சொல்லுவார் என்று கேட்டுக்கொண்டிருக்கேன். நான் என்ன பற்றி சொல்லணுமா? உங்களை பற்றி 5 வாக்கியம் சொல்லணும். பொய் 50 சொல்லலாம். 50 நான் என்ன போய் சொல்றது? சிங்கத்துல தெரியும் முதல்ல. நீங்க சொல்றது இல்ல, நாங்க பொய் என்று எடுத்துக்கிறோம். உங்களுக்கு எல்லையான வாக்கியத்தை சொல்லிக்கிட்டே போங்க. நீங்க சொல்றது நாங்க எல்லாம் பொய் என்று எடுத்துக்கொள்வோம். நீங்க சொல்லிக்கிட்டே போங்க. මම ගෙදර ඉන්නවා. මම වැඩක් නෑ, වේල ඉල්ල. මම වැඩ කරන්නේ නෑ. මම වැඩක් කරන්න නෑ. වැඩක් කරන්න නෑ. වඩ இல்ல, වැඩක් කරන්නේ නෑ அப்படின்னு சொன்னா வேலை ஒன்றும் செய்ய மாட்டேன்னு சொல்றது වැඩක් කරන්නේ නෑ. වැඩ කරන්නේ නෑன்னு சொன்னா வேலை செய்யறதில்ல. எனக்கு வேலை இல்ல. වැඩ කරන්නේ නෑன்னு சொன்னா வேலை செய்யறதில்ல. වැඩක් කරන්නේ නෑன்னு சொன்னா வேலை ஒன்றும் செய்யறதில்ல. நான் வேலை ஒன்றும் செய்யறதில்ல. වැඩක් කරන්නේ නෑ. වැඩක් කරන්න නෑ. වැඩක් කරන්නේ නෑ. වැඩක් කරන්න නෑ. மம்ம ஒரு வாக்கியம் தான் எடுக்கலாம் இதுல இருந்தா.
ஒன்று தான் எடுத்திருக்கிறேன். இன்னும் 4 இன்னும் 4 இருக்கு. ஆள் இருக்கா? ம். ஆம், ஆம். 5 சொற்களுக்கு மேல உள்ள மாதிரி. என்ன மாமா முதல்ல தமிழ்ல கவுன்சிலிங் சொல்லுங்க. சொல்றது? ஃபர்ஸ்ட்டுக்கு தமிழ்ல சொல்லுங்க. நான் அரசாங்க சோசியல் காசு தான் எடுத்து கொண்டிருக்கேன். என்னது? சோசியல் காசு, சோசியல் பிச்சை எடுக்கிறது. சோசியல்ல காசு எடுப்பாங்க. நான் பிச்சை எடுத்து தான் வாழ்க்கை நடத்துறேன். அப்படியா? இல்ல, சோசியல் காசு. அதுக்கு என்ன சோசியல் காசு? கவுன்சில் இருந்து எடுப்பாங்களே. எப்படி சொல்றது? ராத்திரையில இருந்து எடுக்கிற காசு இருக்குல்ல, அதுக்கு என்ன சொல்றது? லஞ்சமா சார், லஞ்சமா? இல்ல, அரசாங்கத்துல இருந்து டோக்கன் இது கொடுத்து காசு எடுப்பீங்க. போஸ்ட் ஆபீஸ்ல எல்லாம் முந்தி அந்த காலத்துல எடுப்பாங்க. கவுன்சில்ல இருந்து காசு எடுப்பாமே, பிச்சை காசு. பிச்சை சம்பளம். அதுக்குதான் நிவாரணம். ஓகே. நான் வந்து நிவாரணம் வாங்கி தான் இந்த வாழ்க்கையை நடத்துறேன். அப்படி சொல்லுங்க சிங்களத்துல. ஓகே. மாமா நிவாரணம் என்ன? நிவாரணம் இல்ல. நிவாரணத்துக்கு என்ன சொல்றது? அதுக்கு என்ன தெரியும்? நிவாரணத்துக்கு சகனாதார. சகனாதாரன்னு சொன்னால், சகனன்னு சொன்னால் என்னது? உதவி என்ற அர்த்தம். உதவி, ஒரு காப்பு, ஒரு பாதுகாப்பு அல்லது ஒரு வளங்கள், அப்படிலாம் எடுத்துக்கொள்ளலாம். ஆதாரன்னு சொன்னால் அந்த ஒரு வருமானம், அதாவது ஏழ்மையான வருமானத்துக்கு ஆதார. இப்ப ஆதாரத்துக்கு வரணும்னு சொன்னா, இப்ப சிலாக்கள் ஃபண்ட் சேர்ப்பாங்க. ஃபண்ட் இருக்குதானே, நிதி. இப்ப அந்த அதுக்கும் நாங்க வந்துட்டு ஆதாரன்னு சொல்றது. அப்ப சகனாதாரன்னு சொன்னா உதவி நிதி, அதாவது என்னது? நிவாரணம். சகனாதார லபாகின தமை මගේ ජීවිතයේ ගෙනියන්නේ. மகேண்டா என்னுடைய, ஜீவித்தேண்டா வாழ்க்கை. கெனியனவான்னு சொன்னா கொண்டு போறது, கெனியன்னேன்னு சொன்னா கொண்டு போகிறேன். கெனியன்னே. இந்த இன்னே வார சந்தர்ப்பத்தை நான் வந்துட்டு அடுத்த ஞாயிற்றுக்கிழமை அல்லது சனிக்கிழமை கிளாஸ்ல இன்னே ஏன் வருது அப்படின்றத நான் விளங்கப்படுத்துவேன். சரியா? அதுக்கு 5 காரணம் இருக்குது. அந்த 5 காரணத்தினால நாங்க இன்னே பயன்படுத்துவோம். நவாண்டு வாரத்தை இன்னேண்டு மாத்திர விஷயங்கள் இருக்கு, அதை நான் சொல்லி தருவேன். அப்ப என்ன சொல்றது? என்ன சொன்ன நான்? மம சகனாதார லபாகேன தமாய் மகே ஜீவிதே ගෙනියන්නේ. சொல்லுங்க பாப்போம். சகனாதார லபாகேன தமாய் සකනාධාර ලබාගෙන තමයි ලබාගෙන තමයි ජීවිතේ ගෙනියන්නේ. சகனாதார லபாගෙන තමයි මගේ ජීවිතේ ගෙනියන්නේ. என்ற வாழ்க்கையை நான் கொண்டு போறேன். அடுத்த 3 வாக்கியம் வரணும். வீடு மற்றக்கு எதிர சுட்டாக்கு எதிர சின்ன வீடு. நான் சின்ன வீட்டுல இருக்கேன். மாமாக்கு எதிர தானே வீடு. ஹவுஸ். මම පුංචි පැලක තමයි ජීවත් වෙන්නේ. ஓகே. මම පුංචි පැලක තමයි. මම පුංචි පැලේ තමයි ජීවත් වෙන්නේ. මම පුංචි පෙල්පතේ அல்லது මම පුංචි පැලේ තමයි ජීවත් වෙන්නේ. මම පුංචි පැලේ තමයි ජීවත් වෙන්නේ. ஓகே. கஷ்டம் தானே? ஆமா, கஷ்டமா தான் இருக்கேன். புஞ்சி பெலே தம்மாய் ஜீவித்தே இல்லை. பெல புஞ்சி பெலே. புஞ்சி பெலே. ஓகே. புஞ்சி பெலே. ஓகே. புஞ்சி பெலே இல்ல, புஞ்சி பெலே. ஏனா புஞ்சி பெலே තමයි මම ජීවත් වෙන්නේ. நான் ஒரு சிறிய குடிசையில தான் வாழ்றேன்.
சரியா? ஓ ம். இவ்வளவு தானுங்க நினைக்கிறேன். இன்னும் 2 வரணும். ஒரு 2 வருது. என்ன 2 வருது. ஓ. ஆஹ், உண்மையை தான் சொல்றாரு, நம்மள பொய்ன்னு நினைக்க சொல்றாரு. சரியா? சரி, ஜீவித்த வெண்ணா பிரிச்சு வரதா இல்ல ஜீவித்தன்னு அது ஒரு ஜீவத்வேனவா, தனி வாக்கியமா? ஜீவத்வேனவா அது வாக்கியம். அது அது ஒரு வினைச்சொல். ஜீவத்வேனவா. ஜீவத் வெண்ணின்னு வந்திருக்குது அதுல. சரி, அடுத்தது. அடுத்தது என்ன வழி போய் சொல்றேன்டா கஷ்டம் இல்லை. ஆ, பலகையில எது இப்படி தான் அப்ப சொல்லணும். அப்ப 2 உண்மை சொல்லுங்க அப்ப. ஓகே என்னன்னு சொல்றது, மாமாக்கு எதிரே ம். 9 ரூமுக்கு என்ன சொல்றது, 9 ரூம் காமர நமயத்தீனவா. 9 ரூம்ஸ் இருக்குது. காமர நமயத்தீனவா. ஓ, මගේ අපේ ගෙදර කාමර 9ක් තියෙනවා. අපේ ගෙදර කාමර 9ක් තියෙනවා. என்ன சொல்லு, காமர நமයක් තියෙනවා. ஓ, කාමර 9ක් තියෙනවා. අපේ ගෙදර எங்கட வீட்டுல කාමර 9ක් තියෙනවා. 9 அறைகள் இருக்குது. விஷயம் இதான் போய் சரியா? உண்மைன்னு நினைச்சிட்டு சொல்ற. என்ன சொல்லல. இன்னொண்டு மாட்டு வண்டியில தான் ஓடுறேன். மகேகதிரேன்னு சொல்லக்கூடாதா? இல்ல, மகே கெதிரன்றதை விட அப்பே கெதிரன்னு சொன்னா அது நல்ல. ரைட்டா. மகே கெதிரன்றது ஒரு என்ன சொல்றது, ஒரு செல்ஃபிஷ் மாதிரி. ம். அப்படி இருக்கும் மகே கெதிர. எந்த வீடு எந்த சொல்லி சொல்றது, அது ஒரு செல்ஃபிஷா இருக்கு. அதுல இது சொல்ல நான் பயணம் வந்து மாட்டு வண்டியில தான் பயணம் போகணும். அப்படியா? அப்படி சொல்லாமோ? ஓகே. அதுக்கு என்ன சொல்றது, நான் பயணம் போறது. மம கமம் பிமங் யான்னே. மம கமம் பிமங் யான்னே. கமனன்னு சொன்னால் பயணம். இப்ப கமம் பிமங்னு சொன்னா அதுக்கு நாங்க சிங்களத்துல வந்துட்டு யுகல பதன்னு சொல்றது. அதுக்கு சிங்களத்துல அதுக்கு யுகல பத, அதாவது கோர்வை சொற்கள்னு சொல்றது. இப்ப உதாரணமா சட்டு புட்டு எடுங்கன்னு சொல்றேன் நான். சட்டு புட்டுண்டு. ஓ, குளிச்சிட்டு எடுங்கன்னு சொல்லுவோம். குளிச்சிட்டு ரெடி ஆகுங்கன்னு சொல்லுவோம். அப்ப கிளிக்கிறலே சட்டுண்டு செய்யலாம், புட்டுண்டு செய்ய இயலாதானே. அப்ப அதை வந்து நாங்க கோர்வையா நாங்க பயன்படுத்துவோம். அப்படித்தானே? கோர்வை சொற்கள் அதெல்லாம் அப்படித்தானே? ஓ, சட்டு புட்டு நெடுங்க, திட்டுப்புட்டு கேட்டுச்சுது, திடுப்புட்டுன்னு சொல்றோம். அந்த மாதிரி பயணங்கீனம் போறதா இருந்தா என்று சொல்றேன் தானே. பயணங்கீனம் போறதா இருந்தா அந்த பயணங்கீனம் என்று சொல்றதான் இங்க கமம்பிமாங்கன்னு சொல்றோம். கமம்பிமாங். ஓ, கமம்பிமாங். ஓ, மம கமம்பிமாங் யன்னே. ஓ, நான் பயணங்கீனம் போறது கொங்கரத்தே. மாட்டு வண்டி கொங்கரத்தே. கொனான்னு சொன்னா மாடு, கொன்னுன்னு சொன்னா மாடுகள், மாடுகள். கொங்கரத்தைன்னு சொன்னா அந்த மாட்டுக்கரத்தை. அதுக்கு நாங்க வந்துட்டு கொங்கரத்தைன்னு சொல்றது. மம கமம்பிமங் யான்னே கொங்கரத்தே. கொங்கரத்தே. சரியா? சரி. இப்படி போச்சு. இப்படிதான் படிக்கலாம் போல எனக்கு. நான் இல்லாடி இப்படி செய்யல. இல்லாடி இப்ப நான் சும்மா கேட்டுட்டு இருக்கு. இப்படி செய்யற இது சொல்லத்தான் எனக்கு அந்த இது வருது. என்ன அதைத்தான் நான் சொல்றேன். அதைச்சாதான் கதைக்கலாமோ தவிர நம்ம எவ்வளவுதான் கேட்டுட்டு இருந்து படிக்கல. உங்களோட வாய் வந்தா தான் படிக்கலாம். சரியா? ஒரு ஆள் வருது ஞாயிற்றுக்கிழமை வார ஆகஸ்ட் மாதம் வருது எனக்கு என்ன கதைக்கிறது. ஓ, அப்ப என்ன சொல்றது, கதைக்க தான் அது கதைக்கலாமோ தவிர அந்த ட்ரைனிங்கை தான் நீங்க எடுக்கணும். நீங்க எவ்வளவு நாளும் படிக்கிற ட்ரைனிங் எடுக்க கூடாது. எவ்வளவு படிச்சாலும் வேலை இல்ல, கதைச்சா தான் வரும். அப்ப அதுக்காக வேண்டி கதைக்கிற ட்ரைனிங் தான் எடுக்கணும். சரியா? நம்மட பிள்ளைகள் எங்க நம்மட பிள்ளைகள்லாம் வந்துட்டு இந்த 2500 ரூபா 3000 ரூபா கிளாஸ்ல போயிட்டு எவ்வளவு ஒரு 2 மணித்தியாலும் படின்னு படிப்பிப்பாங்க. அது விளங்கினாலும் சரி விளங்காலும் சரி கூடுதலா படிப்பிக்கும். நம்மட பிள்ளைகளுக்கு விளங்க தேவையில்லை, படிப்பிச்சா சரி. அதான் எதிர்பார்க்குதுகள் பிள்ளைகள். எது விளங்காட்டியும் பிரச்சனை இல்லை, படிக்கணும்.
ஆதிக் சொல்லுங்க ஆதிக். நீங்க ஒரு 5 வாக்கியம் சொல்லுங்க. வாகனம் இருக்கிறதால, மனிதனுக்கு வாகனம் இருக்கிறதால, தனக்கு கிடைக்கிற நன்மைகள் என்னென்ன? அப்படின்றத ஒரு 5 வாக்கியம் சொல்லணும். வாகனம் ஒன்று தன்னிட்ட இருக்கிறதால, நமக்கு கிடைக்கிற பெனிஃபிட் என்ன? நமக்கு கிடைக்கிற நலவுகள் என்னன்னு சொல்லணும். சொல்லுங்க பாப்போம். சரி. நமக்கு கிடைக்கும் நன்மைகளுக்கு சிங்களத்துல என்ன சார்? ஓ! இப்ப நீங்க அத பெனிஃபிட். ஓ! வட்டினாகம. அதாவது பெறுமதி. ம்ஹும். சொல்லுங்க. டைம் போகுது. பட்டங்கண்டு சாக்கரண்டு. ஓகே. ஓ! கிளாஸ முடிக்கணும் ஓகே. டக்குனு. මට කාර් එකක් තියෙනවා. உங்களுக்கு கார் இருக்குண்டா சொல்ல சொன்னது. நம்மகிட்ட ஒரு வாகனம் இருந்தா நமக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் என்ன? ஒரு வாகனம் நம்மகிட்ட இருக்குதா இருந்தா, அதனால நமக்கு கிடைக்கிற பெறுமதி என்ன? ம்ஹும். தனக்கிட்ட මේ ஒரு சொந்த வாகனம் කාලයට இருக்கிறதால நமக்கு கிடைக்கிற நன்மைகள். නන්මේ ம். මේ කාලයට මිනිස්සු වලට වාහන ගොඩාක් තියෙනවා. ඒ නිසා මිනිස්සු ගොඩාක් යාලාගේ ගමන් යනකොට පළවෙනිට ලේස්ති වෙනවා. இல்ல நீங்க என்ன பட்டுக்கோட்டைக்கு வழிகட்டா குட்டப்பாக்கு விலை சொல்றீங்க. அப்படி சொல்லக்கூடாது. அவர் சொன்னது சொல்லு. ஓ! நான் சொன்னது என்னண்டா, நமக்கிட்ட ஒரு சொந்த வாகனம் வா. இருக்கிறதால, நமக்கிட்ட ஒரு சொந்த வாகனம் உங்களுக்கு ஒரு சொந்த வாகனம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதனால உங்களுக்கு கிடைக்கிற நன்மை என்ன? ம். உங்ககிட்ட ஒரு சொந்த வாகனம் இருக்குது. அதனால உங்களுக்கு கிடைக்கிற நன்மை என்ன? இப்ப என்கிட்ட ஒரு ஃபோன் இருக்குது. இந்த ஃபோனால எனக்கு கிடைக்கிற நன்மை என்ன? என்கிட்ட ஒரு பேனா இருக்கு. இதால கிடைக்கிற நன்மை என்ன? இந்த பேனா இருக்கிறதால நான் ஏதாவது நோட்ஸ்கள் எழுதி வைப்பேன். இது ஒரு நன்மை. அடுத்தது என்னன்னு சொன்னா, இப்ப அவசரமா என் ஃபோன்ல சார்ஜ் இல்லாத சந்தர்ப்பத்துல, ஃபோன்ல சேவ் பண்ணி வச்சுக் கொள்ளலாது. அப்போ ஒரு துண்டுல எழுதி வச்சால், அத பார்த்து என்ன செய்யலாம்? ஃபோன்ல பதிவு செஞ்சு கொள்ளலாம். அதுக்கு இந்த பேனா எனக்கு உதவியா இருக்குது. இன்னும் ஒரு சில சந்தர்ப்பங்கள்ல, எல்லா சந்தர்ப்பங்கள்லயும் மெசேஜ் போட்டோ, இல்ல வேற ஏதாவது தொழில்நுட்பங்கள பயன்படுத்தியோ செய்யல. சில விஷயங்கள கடிதங்கள் மூலமா தான் என்ன செய்யலாம்? விளங்கப்படுத்தலாமே. ஆஃபீஸுக்கு கடிதம் அனுப்புறதா இருந்தா, ஆஃபீஸுக்கு ஏதாவது ஒரு விஷயத்த விளங்கப்படுத்துறதா இருந்தா மெசேஜ் போட இயலாது. கால் பண்ண இயலாது. நம்ம ஒரு கடிதம் மூலமா தான் அனுப்பணும். அந்த சந்தர்ப்பத்துல கடிதம் எழுதுறதுக்காக இந்த பேனா உதவுது. ஆரம்ப காலத்துல இருந்து இன்று வரைக்கும் பாடம் நடத்துறதுக்காக பேனாவை பயன்படுத்தினாங்க. யாராவது எக்ஸாம் எழுதினா கூட, அந்த எக்ஸாம்ல கூட திருத்துறதுக்கு கூட பயன்படுத்துறது ஒரு பேனா தான். அப்ப ஆரம்ப காலத்துல இருந்து இன்று வரைக்கும் மனிதனோட ஒரு ஒரு ஒற்றுமையான ஒன்று பேனா. இப்படி பல விஷயங்கள் சொல்லிக் கொண்டு போகலாம் பேனாவை பற்றி. அத மாதிரி ஒரு போனை பத்தி சொல்ல சொன்னா சொல்லலாம். இப்ப உங்கள்ட்ட ஒரு வாகனம் ஒன்று இருக்குது. அதனால உங்களுக்கு கிடைக்கிற நன்மை என்ன? வாகனம் இல்லாட்டி என்ன கிடைக்காது? வாகனம் இருந்தா என்ன கிடைக்கும்? ம். இத நீங்க பாலம் மாத்தி ஆட கொடுத்துருக்கணும். இந்த அது வசனம். என்னடா அது என்னதான் கேட்டிருக்காங்க. அடிக்கடி மாத்தி கேட்டிருக்க சார். அடிக்கடி எங்க நினைச்சோன்னா போய் வரலாம். இங்க மாத்தி இல்ல கொடுக்குறீங்க. நீங்க சங்கானைக்கு சரி, உங்களுக்கு விருப்பமான ஏதாவது 5 வாக்கியம் சொல்லுங்க பாப்பா. ஓகே சார். நீங்க இதை சொல்லுங்க. நாங்க நெச்ச டைம்ல எங்கேயும் போகலாம சொல்லுங்க அப்படி சிங்களத்துல. எப்படி? சொன்ன டக்குன்னு எடுத்துக்கொண்டு எங்கேயும் போகலாம். அதை சொல்லுங்க போகலாம். நினைச்ச உடனே எங்க வேணாலும் போறதுக்கு வசதியா இருக்கும் வாகனம். சொல்லுங்க பாப்பா. මම කොහොමත් හරි යන්න තියෙනකොට ஈஸிයට මම යන්නම්. அவ்வளவும் பிள்ளை. அதாவது මට යන්න ඕන තැනට පහසුවෙන් යන්න පුළුවන්. මම යන්න හිතෙන තැනට මම යන්න நான் போறதுக்கு හිතෙන තැනට நினைக்கிற இடத்துக்கு මම යන්න හිතෙන තැනට நான் போக நினைக்கிற இடத்துக்கு எவ்வளவு மட்ட යන්න පුළුවන්. அந்த நேரமே எனக்கு போக முடியும். මට හරි පහසුයි. எனக்கு அது சுகமாக இருக்கும். எனக்கு அது சுலபமாக இருக்கும். வாகனයක් තියෙන නිසා. ஒரு வாகனம் இருக்கிறதால. சொல்லலாம். අපි ගාව වාහන නැත්තම්, අපි ගාව වාහන නැත්තම් சல்லி වැඩියෙන් දීලා අපි යන්න ඕන. ගමන් බිමන් යන්න ඕන சல்லி වැඩියෙන් දීලා. காசு அதிகமா கொடுத்து நாங்க பயணங்கள் போகணும். நம்மகிட்ட வாகனம் இல்லைன்னு சொன்னா, ஹயருக்கு கூப்பிடுற வாகனம்
කුලියට ගන්න වාහන. අපි කුලියට වාහන අරන් දිව්වත් දවස කුලිය ගෙවන්න ඕන. පෙට්‍රල් කුලිය තියෙනවා. එතකොට ඒකේ ප්‍රශ්නයක් ආවොත් ඒක බලන්න ඕන. එහෙම තියෙනවා. நம்ம கூலிக்கு வாகனம் எடுத்தா கூட කුලියට වාහනයක් ගත්තත් අපි දවස කුලිය ගෙවන්න ඕන. நாள் கூலிය கொடுக்கணும். பெட்ரோல் වලට වෙනම වියදම් කරන්න ඕන. பெட்ரோலுக்கு எண்ணெய்க்கு வேற என்ன செய்யணும்? செலவழிக்க வேணும். ஹதிசிයට ප්‍රශ්නයක් වුණොත් ඒක හදලා දෙන්න ඕන. அவசரமா ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தா அந்த பிரச்சனை நாங்க செய்து கொடுக்க வேண்டிய நிலைமை ஏற்படும். කුලියට ගත්තොත් கூலிக்கு வாங்கினால் හයරකට ගත්තොත් ரெண்டுකට ගත්තොත් ரெண்டுக்கு எடுத்தால் ஹயருக்கு எடுத்தால் එයාට වැඩිපුර සල්ලි ගෙවන්න වෙනවා. அதிகமாக காசு கொடுக்க வேண்டி வரும். එයා කොහේ හරි කඩේකට යනවා. நாங்க எங்கேயாவது கடைக்கு போறோம். එතන එයාට නතර වෙන්න වුණොත් විනාඩි 15ක් 10ක් அங்க ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் நிக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டா ඒකට වෙනම சார்ஜ் කරනවා. அதுக்கு மேலதிகமா சார்ஜ் பண்ணுவாங்க. ඊට වඩා හොඳයි අද விட நல்லம் අපේ වාහනයක් තියෙනවා නම් එංගලකට වාහனம் இருந்தா ලීටර් එකකින් කිලෝමීටර් 20ක් 30ක් යන්න පුළුවන්. 1 லிட்டர்ல 20 கிலோமீட்டர் 30 கிலோமீட்டர் போகலாம். ඒක අපිට ලේසි. அது எங்களுக்கு இலகுவானது. අපිට පහසුයි. அது எங்களுக்கு சுலபமாக இருக்கும். அப்படித்தானே? Yes, sir. Yes, sir. இதுல என்னடா சார் මට හදිසියේ යන්න ඕන තැනට ඔව්. சொன்னது முதல் ඔව්. යන්න ඕන තැනට එවෙලටම යන්න පුළුවන් නේද சொன்னீங்க එවෙලටම එවෙලේම එවෙලෙම ஓ අන්නේරමේ அதே நேரம் එවෙලේ එවෙලෙම යන්න පුළුවන් ඒ වෙලේ මට යන්න ඕන එවෙලෙම යන්න පුළුවන් ஓ මට යන්න හිතෙන තැනට நான் போக நினைக்கிற இடத்துக்கு මම යන්න நான் போறதுக்கு හිතෙන තැනට நினைக்கிற இடத்துக்கு நான் போக நினைக்கிற இடத்துக்கு එවෙලේම යන්න පුළුවන් அந்த நேரமே போகலாம் කාටවත් අතපපා ඉන්න ඕනේ නැහැ யாருக்கிட்டையும் கை ஏந்தி ஏந்தி நிக்க தேவையில்லை මට පාසු යන්න මට පහසු විසන எனக்கு அது சுலபம் எனக்கு அது லேசு எனக்கு அது சுகம் මට පාසුයි ஓ பஹசுයි சரியா ஒரு வசனம் சொல்லிட்டேன் மச்ச நானே சொல்லி பஸ் போகாத இடத்துக்கு கார்ல போகலாம். ஆ சொல்லுங்க பஸ் போகாத இடங்களுக்கு கார்ல போகலாம் சொல்லுங்க தண்ட வாகனத்துல போகலாம் அப்படி சொல்லுங்க கார் இல்லாட்டியும் பைக்கா இருந்தாலும் பிரச்சனை இல்லை பஸ் போகாத இடத்துக்கு எந்த வாகனத்துல போகலாம் சொல்லுங்க பாம் அதிக் ஓ பஸ் போகாத இடத்துக்கு எந்த வாகனத்துல போகலாம் எப்படி சொல்றது बस என்ன நெத்திவி ස්තනතල අපේ වාහනට යන්න පුළුවන්. අපේ වාහනයට යන්න පුළුවන්. இப்ப பஸ் යන්නේ නැති තැනට பஸ் යන්නේ නැති තැනටත් போகாத இடத்துக்கும் பஸ் போகாத இடத்துக்கும் பஸ் යන්නේ නැති තැනටත් பஸ் போகாத இடத்துக்கும் මගේ වාහනේ යන්න පුළුවන්. එන්න වාහනத்துல போகலாம். மலேஜா යන්න නැති තැනටත් තැනටත් ஓ තැනටත් இடத்துக்கும் තැනன்னு சொன்ன இடம் තැනට இடத்துக்கு තැනටත් இடத்துக்கும் பஸ் යන්නේ නැති තැනටත් பஸ் போகாத இடத்துக்கும் මගේ වාහනයෙන් යන්න පුළුවන්. එන්න වාහනத்துல போகலாம். சரி அடுத்த வசனம் நாங்க பயணம் போகல எங்கேயாவது கடையில தேவையானதை வாங்கணும்னு நினைச்சா நம்மட வாகனத்தை நிப்பாட்டி வாங்கலாம் ஆனா மத்த வாகனத்தை நிப்பாட்டி வாங்க முடியாது அப்படித்தானே ஏதாவது சாப்பிடணும் ஏதாவது நமக்கு பிடிச்ச கடையில சாப்பிடணும் அல்லது நம்ம போற வழியில பிடிச்ச கடையில ஏதாவது வாங்கணும்னு சொன்னா நம்மட வாகனம் இருந்தா போயிட்டு செய்யலாம் ஆனா மத்த வாகனங்கள்ல பொது வாகனங்கள்ல போய் செய்ய இயலாது சொல்லுங்க பாப்போம் அத අපි ගමන් යනකොට මොනහරි ඕන දෙයක් අපේ වාහනේ නවත්තලා ගන්න පුළුවන්. මේ අනිත් වාහනට යනකොට අපිට බැරි වෙන්න. බැරි වෙන්න. மத்த வாகனத்துக்கு போகும்போது எங்களுக்கு ஏலாம போகட்டும். அப்படிதான் වෙනවා. அதாவது බැරි වෙනවා. ஓ අපි ගමනක් යනකොට நாங்க ஒரு பயணம் போகும்போது අපිට යම් කිසි දෙයක් ගන්න වුණොත් අපිට எங்களுக்கு යම් කිසි දෙයක් ஏதாவது ஒன்று ගන්න වුණොත් எடுக்க வேணுமென்றால் எடுக்க தேவை ஏற்பட்டால் අපේ වාහනේ ගියොත් எங்கட வாகனத்துல போனால் අපිට ගන්න පුළුවන් எங்களுக்கு எடுக்க இயலும் අපිට ඕන තැනක නවත්තන්න පුළුවන්
අපිට எங்களுக்கு ඕන තැනක வேண்டிய ஒரு இடத்துல නවත්තන්න පුළුවන් නිப்பாட்ட முடியும். பொது வாகனවල නවත්තන්න බෑ. பொது வாகனங்களை நிப்பாட்ட முடியாது. பொது வாகனවල අපිට කැමති විදිහට යන්න බෑ. பொது வாகனத்தில் நமக்கு விருப்பமான முறைக்கு போக முடியாது. අපේ தனி வாகனே නම් ඕන දෙයක් කරන්න පුළුවන්. எங்கட தனி வாகனமாக இருந்தா வேண்டிய ஒன்று செய்யலாம். எதை வேணாலும் செய்யலாம். ඕන දෙයක් කරන්න පුළුවන්. விளங்குதா? සර් අපි ගමනක් යනකොට ம். අපිට යම් කිසි දෙයක් ඕන වෙනවා. ඕන උනුත් தேவைப்பட்டால் ඕන වුණොත් ඕන ඕන උනුත් වුණොත් ஓ වුණොත් அடுத்தது ඕන වුණොත් අපිට வாகනේ නවත්තලා ගන්න පුළුවන්. එங்கட நாங்க வாகனத்தை நிப்பாட்டி வாங்கலாம். பொது வாகனවල අපිට එහෙම කරන්න බෑ. பொது வாகனங்களில் අපිට එහෙම කරන්න බෑ. எங்களால அவ்வாறு செய்ய முடியாது. ஓகே விளங்கிட்டா? சரி. இப்ப பாலனையா உங்களுக்கு நான் 3 வாக்கியம் சொல்லுவேன். அதை நீங்க அப்படியே சிங்களத்துல சொல்லணும். சரியா? சரி, நீங்க சொல்லுங்க. இன்னும் கொஞ்சம் நெருக்கி வைங்க. எப்படி சொல்றது? இன்னும் கொஞ்சம் சொல்லுங்க முதலாவது. இன்னும்னு சொல்லுங்க அப்போ. இன்னும்னு சொல்றது தவ. இன்னும்னு சொல்றது என்னது? தவ. இன்னும் கொஞ்சம் இருங்களேன் மத்தாக்கள் கேட்டுக்கொண்டிருங்க மத்தாக்கள். தவ டிகாக் தவ குடாக்குண்டா இன்னும் நிறைய. தவ டிகாக் ஓ நெருக்கி வையுங்கோ. லங்கரலா தியான்ன. லங்கண்டா கிட்ட, லங்கரலா கிட்ட ஆக்கி, அதாவது நெருக்கின்னு அர்த்தம். லங்கரலா எப்படி? லங்கரலா தியான்ன. ஓ கொஞ்சம் நெருக்கி வைங்க. ஓ தவட்டிகா லங்கரலா தியான்ன. கொஞ்சம் நெருக்கி வையுங்க. தவட்டிகா லங்கரலா தியான்ன. லங்கரலா தியான்ன. சரியா? அவர கண்ணத்துல ஏன் அடிச்சீங்க? ஓ அவர கண்ணத்துல ஏன் அடிச்சீங்க? அவர கண்ணத்துல ஏன் அடிச்சீங்க? கமுலட். ஓகே. நீங்க சும்மா இருங்களேன் விஷயம். கொஞ்சம் இருங்களேன். அவர் ட்ரை பண்ணிட்டு இருங்களேன். உங்களுக்கு நான் தரும்போது நீங்க கதைங்களேன். அடிப்பேன் பிரம்பு எடுத்துட்டு வந்து. இந்த பிரம்பு எடுத்துட்டு வாங்க. எங்க பிரம்பில்ல இப்ப இல்லையே, எல்லாம் காண இல்லையே பிரம்பில்ல. ஒன்று இல்லையே, அதானே பயம் எல்லாம் போயிட்டு. ஆனா வேண்டி வச்சிருந்தேன் ரெண்டைக்கு அடிக்கிறது போட்டு. இந்த கம்பெடு தண்டு வா. பெரிய பிள்ளை கம்பெடு தண்டு வா. இந்த கம்பை எடுத்துட்டு வா. இந்த பிரம்பு 2 பிரம்பு எடுத்துட்டு வா. ஆதிபதியில இருந்து பெரிய பிள்ளை இப்ப வரப்போகுது. கொஞ்சம் எடுத்துதா. கம்பெடு தண்டு. சரியா? கம்முலட்ட சொல்லுங்க. யாகே கம்முலட்ட. யாகே கம்முலட்ட. ஓ ஐ ගැහුවේ. கம்முலட்ட ஐ என்ன? ஐ ගැහුවේ. ගහනවා சொல்லுங்க. கஹனவாண்டா அடிக்கிறது. கெஹுவாண்டா அடிச்சாச்சு. கஹனவா கெஹுவா. ஓ அப்ப ஏன் என்ற கேள்வி வந்தால் கெஹுவா கெஹுவே என்று மாறும். அது சிங்களத்துல இருக்கிற நியதி. சரியா? එයාගේ කම්මුලට ඇයි ගැහුවේ? එයාගේ කම්මුලට ඇයි ගැහුවේ? ගැහුවේ ஏன் அடிச்சீங்க? ඇයි ගැහුවේ? ஏன் அடிச்சீங்க? එයාගේ කම්මුලට ඇයි ගැහුවේ? அவர கண்ணத்துல ஏன் அடிச்சீங்க? சரியா? சரி. கஷ்டம் இல்ல, அது லேசா வரும்.
இப்ப நீங்க சொல்லுங்க என்னன்னு சொன்னா நீங்க என்னன்னு சொல்லுங்க என்னன்னு சொன்னா இல்ல இந்த சொல்லு வருது இல்லையா எனக்கு வாயில வருது இல்லையா வாயில அது வருது இல்லையா அது சொல்ல வேற கஷ்டமா இருக்கு. நான் 2 பாட்டு சொன்னேன் அதை பாடமாக்கிட்டீங்களா அந்த அந்த பாட்டு அது போட்டு தான் பார்க்கல. ஏன் பார்க்கல அடி கேக்குதா ஓ, இப்ப இல்ல அந்த அடிய ஐ கெஹுவேன்னு சொன்னா ஏன் அடிச்சீங்க சரி இப்ப நீங்க சொல்லுங்க அவருக்கு நீங்க மன்னிப்பு கொடுங்க எப்படி சொல்றது ஏஆட்ட அவருக்கு ஏஆண்டா அவர் ஏஆட்ட அவருக்கு ஏஆட்ட சமாவ தென்னு சமாவிக்கணும் சமாவ தென்னு சமாவ தென்னு சமாவ தென்னு ஏட்ட சமாவ தென்னு ஏஆட்ட சமாவ தென்னு அவருக்கு மன்னிப்பு கொடுங்க ஏஆட்ட சமாவ தென்னு அவருக்கு மன்னிப்பு கொடுங்க சரியா சரி சமா ஏஆட்ட சமாவ 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 தென்னு மன்னிப்பு கொடுங்க சமாவ தென்னு மன்னிப்பு கொடுங்க சரியா சமாவ தென்னு ஓ நீங்க மன்னிப்பு கேளுங்க எப்படி சொல்றது சமாவ இல்லன்னு ஓகே ஒயா சமாவ இல்லன்னு நீங்க மன்னிப்பு கேளுங்க ஒயா சமாவ இல்லன்னு சரியா சரி என்ன மன்னிச்சு கொள்ளுங்க என்ன மன்னிச்சு கொள்ளுங்க எப்படி சொல்றது மட்ட சமாவென்னு மன்னிப்பு கொடுங்க சமாவ தென்னு மன்னிப்பு கொடுங்க சமாவ தென்னு மன்னிப்பு கேளுங்க சமாவ இல்லன்னு மன்னிச்சு கொள்ளுங்க சமாவென்னு அது கொஞ்சம் அது கொஞ்சம் சரியா சமாவென்னு சமாவ இல்லன்னு சமாவ தென்னு சரியா அப்போ சமாவ கண்ணு சொல்லலாம் மன்னிப்பு கேளுங்கன்னு சொல்றதுக்கு சமாவ கண்ணு அப்படின்னு சொல்லலாம் மன்னிப்பு கேளுங்கன்னு சொல்லி சமாவ கண்ணு மன்னிப்பு எடுங்கன்னு சொல்லலாம் சரியா சமாவ கண்ணு பயன்படுத்தி கொள்ளலாம் சரியா ரைட் அப்ப போதும் என்ன எனக்கு போதும்